ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை இப்படி மாற்றுறது. இப்போ இந்த இமேஜை எப்படி இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பிளெண்ட் பண்ணி எஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்றது தான் பார்த்துக்கோம். அதுக்கு ஸ்கெட்ச் ப்ரோ அப்படின்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸில் லாஸ்ட்டு செகண்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறது. அப்புறம் அது டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். எஃபெக்ட் அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக தான் முடிஞ்சிடும். அடுத்து செகண்ட் இமேஜ், அதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி அதே சேம் எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டு அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கணும். அடுத்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ எடிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பெரிய எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏன்னா டேரெக்டாக ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் அந்த எடிட் மட்டும் தான் தேவைப்படுறாங்க. சிம்பிளாக ரிமூவ் பேக்ரவுண்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு, நல்லா இல்லைன்னா எரேஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு வந்து இந்த காலர் பார்ட்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுவேன். எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து சேவ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த இமேஜ் தான் பார்க்க போகிறோம், செகண்ட் இமேஜ். ஸோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இமேஜில் நமக்கு ஷர்ட் மட்டும் ரெட் கலரில் வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளெண்டிங் எஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆட் இமேஜஸ்ன்றதை கொடுத்துட்டு கலரை சூஸ் பண்ணுறோம். அதுக்கு கலர் வந்து ரெட் கலர், நீங்கள் டார்க் ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா தெரியும். ஸோ இந்த இதை வந்து பிளெண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மல்டிப்ளேன்ற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம்னா அது வந்து அப்படியே அந்த பேக் உங்களோட பின்னாடி இருக்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷர்ட் மட்டும் தான் கலர் வேணுன்றதுனால அந்த ரீஜனை மட்டும் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்புறம் மற்ற அவுட் சைட் பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸில் வந்து ஒரு லைட்டாக ஒயிட்டாக தெரியுதா, ஸோ அது ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரீஜன் மட்டும் தேவையில்லாத அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு பேக் அந்த பின்னாடி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடும். இந்த எரேஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி அதே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் இருக்க பேக்ரவுண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த டைமில் சம்டைம்ஸ் எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கையில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ மறுபடியும் நீங்கள் அதை ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்து அந்த ஹார்ட்னஸை அதிகப்படுத்திட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் ஷார்ப்பாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு வேணும்னா க்ராப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் மட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண 2 இமேஜஸும் பார்க்கலாம். இதை நம்ம கடைசியாக எடிட் பண்ணது,
இது அதுக்கு முன்னாடி இது பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பக்காவாக வந்துருக்கு.